மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வேயிங் பார்க்க போகிறோம். அதில் வந்து காம்பஸ் சர்வேயிங் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா செயின் சர்வேயிங் போட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சர்வேயிங்கில் 55 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் மோர் தென் 100 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு டாபிக் நம்ம போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டில். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் நம்ம போயிட்டுருக்கோம். நேற்று வந்து செயின் சர்வேயிங், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காம்பஸ் சர்வேயிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் காம்பஸ் சர்வே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராவர்சிங்னா என்ன, ஸ்டேட் டைப் ஆஃப் காம்பஸ், நேம் ஆஃப் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நேம் அண்ட் பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு மீனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சர்வேயர் காம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் பியரிங் ஆஃப் கிவன் ட்ரையாங்குலர் பிளாட் ஏபிசிடி. ஸோ அந்த ஏபிசிடியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன, நமக்கு ட்ரையாங்குலர் ஆங்கிள் மெஷர்மெண்ட் அதில் நம்ம பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் இன்க்ளூடல் ஆங்கிள், நம்மளுக்கு எக்ஸ்க்ளூடல் ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் பியரிங் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்த டிட்டர்மினேஷன் ஆஃப் பியரிங் ஆஃப் பாலிகன்ஸ். இப்போ நமக்கு பென்டகனல் அப்படின்னா அந்த பாலிகன்ஸ் லைன்ஸில் ஏபிசிடி ஸ்கொயர் ப்ளஸ் பென்டகனல் எக்ஸ்டங்கல் அந்த கேஸில் நம்ம பார்க்குறது. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, ட்ராவர்சிங், பியரிங் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஸோ நமக்கு வந்து என்னென்ன அஃபெக்ட் பண்ணுது, காம்பஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், லோக்கல் அட்ராக்ஷன். ஸோ அதில் வரக்கூடிய டிப்னா என்ன, போல்னா என்ன, ட்ரூ பியரிங் கால்குலேஷன். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் பியரிங் கால்குலேஷன் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈஸ்ட் எவ்வளவு, வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் வெஸ்ட் எவ்வளவு, அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போனாங்களா? எஸ். ஸோ ஹவு மெனி டைப் ஆஃப் காம்பஸ் ஆர் யூஸ்டு இன் சர்வேயிங் அப்படின்னு சொல்கிறேன். ஹவு மெனி டைப் ஆஃப், இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி டைப் ஆஃப் காம்பஸ் யூஸ்டு இன் சர்வேயிங். ஸோ 2 டைப் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து என்னென்ன சொல்லுங்கள், ஹோல் சர்க்கிள் பியரிங்க்கு ஒரு காம்பஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து குவாட்ரேட்டரல் பியரிங் ஆர் சர்வேயர் பியரிங்க்கு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஹோல் சர்க்கிள் பியரிங்க்கு யூஸ் பண்ணுறதுனா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்வேயர் காம்பஸ். சரிங்களா? சர்வேயர் காம்பஸ். ஸோ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நார்த் மீன்ஸ் சவுத் போலில் என்ன கிராஜுவேஷன், நார்த் போலில் என்ன கிராஜுவேஷன் அப்படின்றத நம்ம வந்து முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். அதையும் பாருங்கள். ப்ளஸ் நெக்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 2 டைப் ஆஃப் காம்பஸ் நமக்கு இருக்குது. ஓகே, எஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 2, the direction of line relative to give a meridian is called. The direction of line with respect to north or south pole அப்படின்னு சொன்னால் அது வந்து மெரிடியன். நம்ம அது அந்த மெரிடியன் லைனில் வரது நம்ம என்ன சொல்லணும், நம்ம பியரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெரிடியன் அப்படின்னு சொன்னால் நமக்கு பியரிங் லைன் அப்படின்னு சொல்லலாம். வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா இட் இஸ் அ பியரிங். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, தேர்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கொஸ்டினில் டேஷ் பியரிங் இஸ் மெஷர்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் சர்வே அப்படின்றோம். ஸோ ஓகே, டேஷ் பியரிங் இஸ் மெஷர்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் சர்வே லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். சர்வே அப்போ நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம், டீட்டா. ஸோ ஃபோர் பியரிங் இஸ் மெஷர்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி சர்வே லைன் பண்ணோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மெஷர் பண்ணோம், நமக்கு என்ன சொல்லுவோம், நம்ம பேக் பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பேக் பியரிங் மைனஸ் 4 பியரிங் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் நமக்கு என்ன சொல்லுவோம், 180 டிகிரி. ஓகே, வித்தவுட் எனி டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 4 பியரிங் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட், in a reduced bearing system the bearing is measured from, okay, yes, the bearing is measured from, okay, reduced bearing or quadrantal bearing நம்ம சொல்லலாம். இது நமக்கு 0 to 90 டிகிரி தான் நமக்கு வேரி ஆகும். நார்த் ஆர் சவுத், இதில் வந்து நியர்பை தான் நம்ம போவோம். சவுத் ஈஸ்ட் ஆர் சவுத் வெஸ்ட். ஓகே, ஸோ நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் அப்படி தான் போவோம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் நார்த் அண்டு சவுத் போல் அப்படி சொல்லலாம். நியர் ஆஃப் நார்த் அண்டு சவுத். எஸ். The bearing of line AB as shown below, it is okay, it's represented in reduced bearing. Okay, bearing கொடுத்துட்டாங்க, இது reduced bearing எப்படி represent பண்ணணும்னு கேட்குறாங்க. எஸ், இது நமக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன டைரக்ஷன், நமக்கு சவுத் அண்ட் ஈஸ்ட். அப்போ சவுத் ஈஸ்ட்டில் நமக்கு வருது. அப்போ ஆங்கிள் பாருங்கள், இட்ஸ் அ ட்ரூ பீரிங் தான் நமக்கு. அப்போ 30 டிகிரி. ஓகே, அப்போ சவுத் ஈஸ்ட் 30 டிகிரிஸ் ஆன்சர். ஓகே, எஸ். ஹவு மெனி மெரிடியன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சர்வேயிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு ட்ரூ மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன் 2 தான் நம்ம யூஸ் பண்ணி நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆர்பிட்ரரி மெரிடியன் ஒரு மெரிடியன் இருக்குது. என்ன மெரிடியன், ஆர்பிட்ரரி. இது என்ன ஸ்மால் ஒர்க். ஸோ ரெஃபரன்ஸ் நம்ம வந்து இமீடியட்டாக ஒரு எந்த ஒரு பிளேஸ் ரெஃபரன்ஸும் இல்லாமல் இமீடியட்டாக ஸ்மால் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு ஆர்பிட்ரரி மெரிடியன் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ 3 மெரிடியன் இஸ் தேர். ஓகே, நெக்ஸ்ட், த மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் லைன் ஏபி இஸ் சவுத், ஓகே, சவுத் ஈஸ்ட் 45 டிகிரி. ஓகே, அண்ட் டிக்ளினேஷன் இஸ் 5 டிகிரி வெஸ்ட். த ட்ரூ பீரிங் எனக்கு கேட்குறேன். ஓகே, எஸ். அப்போது நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது குவாட்ரேட்டரல் பீரிங் கொடுத்துட்டாங்களா, அப்போது மேக்னெட்டிக் பீரிங் சொல்லிட்டாங்க. அப்போ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்லுங்கள். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் இஸ் வெஸ்ட். ஓகேங்களா? வெஸ்ட்டில் 5 டிகிரி. இது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேங்களா? அப்போது வெஸ்ட்டில் நமக்கு வந்து 5 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 டிகிரி வெஸ்ட் அப்படிங்கும்போது இது நமக்கு 5 டிகிரி. ஓகே, சேம் 5 டிகிரி நமக்கு இங்கே இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து கால்குலேட் பண்ணால் அது வந்து மேக்னெட்டிக் பியரிங் நம்ம சொல்லுவோம். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்லுங்கள் எவ்வளோன்ட்டு,
இதை நமக்கு இந்த 5 டிகிரி, இது வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி கரெக்டுங்களா. அப்போ ட்ரூ பீரிங் அப்படின்றவங்க சவுத், ஓகேங்களா. ட்ரூ சவுத் ஆர் ட்ரூ நார்த்னு கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ இது மொத்த ஆங்கிள் பாருங்கள், அப்போ θ இஸ் ஈக்குவல் டு θ1 ப்ளஸ் θ2ன்னு வருதுங்களா. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்களா, அப்போ 50 டிகிரி, 50 டிகிரி சவுத் ஈஸ்ட். ஓகே, 50 டிகிரி சவுத் ஈஸ்ட் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்கார். ஓகே, எஸ், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது நம்ம டேரெக்டாக வெஸ்ட்டுன்னு நமக்கு இது கழிச்சிடக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து இது குவாட்ரல் பீரிங் கழிச்சிட்டோம் அப்படின்னா 40 டிகிரி வரும் நமக்கு, அது ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக குவாட்ரல் பீரிங் கொடுத்தாங்க, நீங்கள் போட்டு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, எஸ். டேஷ் லைன் இஸ் த லைன் drawn through the point of same declination அப்படினா, அப்போ டிக்ளினேஷன் இருக்குது, அப்போ சேம் டிக்ளினேஷன் டாப் பண்ணால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோகோனிக் லைன் சொல்லுவோம். ஜீரோ டிக்ளினேஷன் சொல்லிட்டாங்கன்னா, ஜீரோ டிக்ளினேஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஏகோனிக் லைன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஜீரோ டிக்ளினேஷன் இஸ் ஏகோனிக் லைன், சேம் டிக்ளினேஷன் இஸ் ஐசோகோனிக் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, which line passes through the true north and true south? true north and true southல பாஸ் ஆகிறது நமக்கு என்ன, ட்ரூ மெரிடியன் சொல்லலாங்களா. ட்ரூ நார்த் அண்ட் ட்ரூ சவுத்தில் பாஸ் ஆச்சுன்னா நமக்கு ட்ரூ மெரிடியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, which meridians are used to determine the relative position of the line in a small area? Yes, in a small area relative position, நமக்கு வந்து relative position approximately வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன மெரிடியன் அப்படின்னா arbitrary meridian. இது true north and true south, இது வந்து ட்ரூ, இது வந்து magnetic north and magnetic south, magnetic meridian. all the meridian நம்ம சொல்லக்கூடாது, தப்பு. ஓகே, இது வந்து arbitrary meridian தான் வரும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். 4 bearing of line கொடுத்துட்டாங்க. ஓகே, 49 டிகிரி 52 மினிட்ஸ் சவுத் ஈஸ்ட். assuming there is no local attraction, the back bearing கேட்குறாங்க. எஸ், அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 bearing and back bearing ஒன்லி நமக்கு மேக்னிடியூட் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகும், சாரி நியூமரிக்கல் வேல்யூ சேஞ்ச் ஆகும், பட் நமக்கு டைரக்ஷன் மட்டும் நமக்கு மாறும். ஓகேங்களா. அப்போ சவுத்துக்கு பதிலாக நமக்கு நார்த்துன்னு வரும், ஈஸ்ட்டுக்கு பதிலாக வெஸ்ட்டுன்னு வரும். நார்த் வெஸ்ட் ஆன்சர். ஸோ நார்த் வெஸ்ட் இங்கே இருக்காரு, சேம் வேல்யூ அப்படியே இருக்கணும். எஸ், இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. இஃப் த டிக்ளினேஷன் இஸ் 5 டிகிரி 40 வெஸ்ட் அண்ட் மேக்னெட்டிக் பீரிங் இஸ் சவுத் 25 டிகிரி 20, தென் த ட்ரூ பீரிங் என்ன கேட்குறாங்க. எஸ், சேம் கான்செப்ட் அதே மாதிரி. ஓகேங்களா, 5 டிகிரி அப்படி வெஸ்ட்டு. ஓகே, 5 டிகிரி 40 வெஸ்ட்டு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் பீரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 5 டிகிரி 40, அப்போ மேக்னெட்டிக் பீரிங் இருந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அவங்க. எஸ், இதே எவ்வளோ பாருங்கள், 25 டிகிரி 20 மினிட்ஸு. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்களா, ஆட் பண்ணால் பாருங்கள், 5 கூட்டினா 30, இது கூட்டினா 60, அப்போ 60 மினிட்ஸ் ஒரு டிகிரி, அப்போ ப்ளஸ் 1 டிகிரி, அப்போ 31 டிகிரி. ஓகே, ஸோ 31 டிகிரி எங்கன்னு பாருங்கள், இது சவுத்து இது ஈஸ்ட்டுங்க, அப்போ சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்டில் 31 டிகிரி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதை நமக்கு கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. த டிப் ஆஃப் மேக்னெட்டிக் நீடில்ஸ் ஈக்குவேட்டர் அண்ட் போல். டிப் ஆஃப் மேக்னெட்டிக் நீடில் ஈக்குவேட்டர் நமக்கு எப்படி இருக்கும், 0, போலில் 90 டிகிரி. ஓகே, ஈக்குவேட்டரில் 0 அண்டு போலில் 90 டிகிரி. நான் ஈக்குவேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், போலில் வந்து மேக்ஸிமம், அந்த கேஸ் கூட சொல்லுவோம். மினிமம் அப்படின்னா 0ன்னு அர்த்தம் நமக்கு இந்த கேஸில். ஓகே, போலில் நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, எஸ். த கிராஜுவேஷன் மார்க்டு இன் சர்வேயர் காம்பஸ் டேஷ் வேரி ஃப்ரம் 0 to 90. சர்வேயர் காம்பஸ் 0 to 90, பிரிஸ்மாட்டிக் காம்பஸ் 0 to 360. ஓகே, எஸ். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 0 to 90, இவர் தான் ஆன்சர். ஓகே, எஸ். 0 எங்கே இருப்பார் இவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் அண்ட் சவுத்தில் இருப்பார். கரெக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் இருப்பாங்க. ஓகே, எஸ். ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவில் பிரிஸ்மாட்டிக் காம்பஸ்னா என்ன, சர்வேயர் காம்பஸ்னா என்ன, ஸோ அந்த ரெண்டு காம்பஸ்னுடைய டயக்ராம் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, த வேல்யூ ஆஃப் ஹோல்செல்க்கு பேரிங் இஸ் வேரியஸ் ஃப்ரம் சேம் 0 to 360 டிகிரி. இதில் வந்து சவுத்தில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, நார்த்தில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். 0 to 360 டிகிரி. எஸ். த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், so it is varies from, it is a remain constant, no கிடையாது, it is varies from place to place. the magnetic declinations varies from place to place அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே வேரியேஷன், இயர்லி வேரியேஷன், அதாவது டுவினல் வேரியேஷன், செக்குலர் வேரியேஷன் அண்ட் இயர்லி வேரியேஷன் அண்ட் irregular வேரியேஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இதில் டிபெண்டிங் அப்பான் தி பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஓகே, எஸ். no error in the magnitude, the difference degree, the magnitude of 4 bearing of a line. ஓகே, there is no degree. அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பேக் பீரிங் மைனஸ் 4 பீரிங் அப்படின்னு மீனிங். ஓகே, 4 பீரிங் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எஸ். த டிப் ஆஃப் தி காம்பஸ் நீடில் இஸ் வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஓகே, இஸ் கான்ஸ்டன்ட் கிடையவே கிடையாது. இட் இஸ் வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். 0 அட் தி ஈக்குவேட்டர். எஸ், ஈக்குவேட்டரில் 0, மேக்ஸிமம் அட் போலில் 90 டிகிரி. சரிங்களா. எஸ், அப்போ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். 0 அட் ஈக்குவேட்டர் அண்டு போல் அப்படின்றாங்க. அப்போ தப்பு இல்லையா, அது போலில் நமக்கு 90 டிகிரி. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அப்போ ஆப்ஷன் பி வந்து நமக்கு கன்ஃபார்ம். ஓகே, எஸ். டேஷ் பீரிங் ஆஸ் சேம் நியூமரிக்கல் வேல்யூ
ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா டேஸ் பியரிங். அப்போ என்ன பியரிங் வந்து சேம் நியூமெட்ரிக்கல் வேல்யூவாக இருக்கும் நமக்கு. ரிடியூஸ்டு பியரிங் இப்போ சவுத் ஈஸ்ட் கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க, சவுத் ஈஸ்ட் 40 டிகிரி கொடுத்துட்றாங்க அப்படின்னா இதே வந்து இது வந்து 4 பியரிங். இதே பேக் பியரிங் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுங்க, சேம் அதே 45 டிகிரி தான், சாரி சவுத்து இஸ் கரெக்ட், சவுத் ஈஸ்ட். அப்போ என்ன சொல்லுவீங்க, நார்த் வெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டா? எஸ். ஸோ அப்போ சேம் நியூமெரிக்கல் வேல்யூ, ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. அது பேர் வந்து ரிடியூஸ்டு பியரிங் சொல்லுவோம். எஸ். ஃபார் செட்டிங் அவுட் ஆஃப் அண்ட் ஆஃப்செட் இந்த 45 டிகிரி ஆங்கிள், 45 டிகிரி அண்ட் 90 டிகிரி ஆங்கிளுக்கு என்ன ஸ்டாஃப் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரெஞ்சு கிராஸ் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த கிராஸ் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் உள்ள டிராயிங் போட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள், முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன் வந்து வேக வேகமாக நம்ம சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, சர்வேயிங் டாப் 55 கொஸ்டின் பார்த்துருக்கீங்களா, அதில் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வித் கான்செப்டோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் பர் சிலபஸ் படி போடுங்க, மினிமம் 20 கொஸ்டின் அப்படிங்கும்போது, ஸோ இந்த சிலபஸில் ஒரு 20 கொஸ்டின் கவர் ஆச்சுன்னா ஒவ்வொரு சிலபஸ்க்கும் 10 கொஸ்டின் கணக்கு போட்டால் கூட இது வந்து 10 யூனிட் இருக்காங்க. அப்போ 10 யூனிட்டுக்கு வந்து 100 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ அதர் மிஸ்லானி டாபிக் அந்த ரோடு இன்ஜினியரிங் ப்ளஸ் டிராயிங்ஸ், இன்ஜினியரிங் பேசிக் டிராயிங்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 120 ஆச்சு. ப்ளஸ் அந்த ட்ரைனேஜ் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 130 கொஸ்டின் சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து சாலிடாக நீங்கள் மோர் தென் 130 கொஸ்டின்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 வீடியோவில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னையோட இந்த காம்பஸ் சர்வேயிங் டாபிக் நம்ம முடிஞ்சது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டாபிக் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.